ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நாங்கள் எங்கள் ஹோம் டவுன் நாகர்கோவில் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது உள்ள வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் கம்யூனிட்டியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண விநாயகர் சதுர்த்தி வ்ளாக் தான். இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து மக்களே நம்பாதீங்க, இது என்னோட காலேஜ் மேட். அந்த ஆண்டி உண்மையிலேயே என்னோட ஃப்ரெண்டு தான். ஷீ இஸ் 70 years old. ரொம்ப ஆக்டிவானவங்க. मुझे तेलुगु नहीं आती लेकिन मुझे हिंदी आती है और इंग्लिश आती है, so I'm going to try. I just got விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் இன் பிட்வீன் வந்ததுனால இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்தராக நாங்கள் நாகர்கோவில் ட்ராவல் டைமில் எடுத்த வீடியோஸ் நிறைய வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். We are going to get started in around 5 minutes. We are setting the instruments. A few requests to everyone. One, since we have like young musicians playing, they Hey! Oh! Hello. Rish, okay. Hello, bye. மார்னிங் வாக்கிங்க்கு கீழே வந்தேன். இங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. சரிங்க. எல்லாம் வச்சுட்டாங்கல்ல. ஆமாம், இது ஃபுல்லாக இப்போ ஆளாக தானே இருக்கும்ல, க்ரௌட் நல்லா வரும். நம்ம இதெல்லாமே வச்சுட்டாங்கல்ல. நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவலில் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று. ஸோ அந்த டைமில் எவ்ரி இயர் நம்ம கம்யூனிட்டியில் லன்ச் வந்து காமனாக ஒன் டே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஹைதராபாத் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொடி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஊறுகாவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபுட்டு எல்லாமே நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஈவன் புளி சாதம் கூட பயங்கர காரமாக இருக்கும். நாங்கள் ஹைதராபாடுக்கு வந்து மோர் தேன் அ டிகேட் இருக்கும். பட் என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் இதை மாதிரியான செலிப்ரேஷன் தமிழ்நாடுல பார்த்தது இல்லை. இன்னைக்கு ஒன் டே வீட்டு கிச்சனுக்கு லீவ் கொடுத்துட்டு, ஸோ நமக்கு குக்கிங் பண்ணுறது ஒன்றும் கண்டிப்பாக கஷ்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம கிச்சன் ஒரு நாளாவது பிரேக்கு வேணும்னு நினைக்கோம்ல. ஸோ அதுக்காக ஒரு பிரேக் கொடுத்துட்டு, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு கீழே வந்துட்டோம். சாம்பார் வாங்கல. இன்னைக்கு ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஹாலிடே தான்.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷாக்கோட ஸ்கூல் மட்டும் ஒர்க்கிங். ஸோ அவனால் இந்த லஞ்சில் இன்பர்சனாக கலந்துக்க முடியல. ஸோ அவனுக்கான ஃபுட்டை நானே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா லேட்டு? எப்பவுமே வர டைமில் தான் வரேன். டே இப்போ 10 minutes நேற்று முன்னாடி வந்துட்டேன். போய் சாப்பிடணும். என்ன வாங்கியாச்சு உனக்கு? சரி, இன்னைக்கு எப்படி போச்சு டே? நல்லா போச்சு. கேட்டா வாங்கிக்கிறீங்களான்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ போய் சாப்பிட்டு கூட எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எந்த ரியாக்ஷனும் காமிக்க மாட்டான். விநாயகர் பக்கத்தில் வைக்கிற லட்டுக்கான ஆக்ஷன் ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5000 ஆரம்பிச்சு இப்போ 1 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. பார்க்கலாம். गणपति पप्पा 1,32,000 अर्चना जी 1,55,003. விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலே, அதாவது முக்கிய நிகழ்வே வந்து லட்டு ஏலத்துக்கு எடுக்கிறது தான். இது ஒரு சர்ப்ரைஸான விஷயந்தான். நம்ம கம்யூனிட்டியில் 1,55,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. பட் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 1,87,00,000க்கு லட்டு ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு நம்பிக்கை தான், அந்த இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு. திருவிழானாலே கண்டிப்பாக அன்டவுட்டட்லி கொண்டாட்டம் தான். அதுலேயும் குழந்தைங்க தான் அந்த ஃபெஸ்டிவல் டைமை முழுசாக வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் கூட என்னோட சைல்ட்ஹுட் டேஸை உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன். गणपति बप्पा मंगल मूर्ति गणपति बप्पा. இங்கே நடந்த செலிப்ரேஷன் எல்லாமே லைவ்லியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ஆடியோ எதுவுமே மியூட் பண்ணலை. நான் என்ன கேப்சர் பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நாட்டோட சுதந்திர தினம், குடியரசு தினத்தை எப்படி நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டாடுவோமோ அதை மாதிரி நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் கணேஷ் சதுர்த்தியும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கும் போது விநாயகரை எப்படி சந்தோஷமாக வரவேற்றோமோ அதே மாதிரி அவரை சென்ட் ஆஃப் பண்ணுற டைமும் வந்துடுச்சு. கணேஷ் நிமஜ்ஜன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம விநாயகரை கரைக்க போகிற அந்த நிகழ்வை தான் கணேஷ் நிமஜ்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விநாயகரை கரைக்கிறதுக்கான இந்த நிகழ்வுக்கான காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம இப்போ எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வேண்டிட்டு ஆரம்பிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ அவரை லார்ட் ஆஃப் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஏற்படுற தடைகளை களையிறதுக்கு, அதை போக்குற வலிமையும் அவருக்கு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுற அந்த காடை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கரைக்கும் போது அவர் நமக்கு ஏற்படுற எல்லா தடைகளையும் அதோடு சேர்த்து கரைச்சிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இதை நம்ம வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.